இன்னைக்கு லலிதாம்பாள் சோபனம்ல ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம முடிக்கிற தருவாயில வந்தாச்சு. ஆம், ஸ்ரீபுர வர்ணனை கடைசி பார்ட் ஆஃப் லலிதாம்பாள் சோபனம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த 25 கோட்டைகளை தாண்டி அந்த கதம்பவனம், தாமரை காடெல்லாம் தாண்டி அம்பாளுடைய கிரகம் இருக்கு. சிந்தாமணி கிரகம். அது எப்படி அமைய பெற்றிருக்கு, அதனுடைய அமைப்பு, அதை சுற்றி யார் யார் இருக்கா அந்த கிரகத்தை சுற்றி, அப்புறம் அந்த கிரகத்திற்குள் இருக்கும் அந்த ஸ்ரீசக்கர மண்டபம், அதுல அம்பாள் பிந்துஸ்தானத்துல எப்படி இருக்கா அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஆல்மோஸ்ட் கோட்டைகள்ல ஐ திங்க் 20 கோட்டை கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது உலோகங்களால் ஆன கோட்டைகள் முதல்ல அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு. அத தொடர்ந்து ஆம், 8வது கோட்டையில முக்கியமா மந்திரினியுடைய கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் உலோகங்கள் முடிஞ்சு ரத்தின கோட்டைகளா வந்தது எல்லாம். அதுக்கப்புறம் 16வது கோட்டையில வாராகியுடைய கிரகம் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் மனோமய கோட்டை, புத்திமய கோட்டை, அகங்காரமய கோட்டைங்கிற 3 கோட்டைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ சூரியன், சந்திரன் கோட்டைகள் பார்த்துட்டு இருக்கோம். சூரிய கோட்டை வரைக்கும் நேத்தி முடிச்சோம். இன்னைக்கு சந்திர கோட்டையிலேருந்து ஆரம்பிக்கணும். சூரிய கோட்டையுடைய ஆஹ் வர்ணனை இன்னும் நம்ம பார்க்கணும். சோ சூரிய கோட்டையில வந்து ஃபுல்லா அந்த சூரிய ஒளி நிரம்பி இருக்காம். சூரிய பிம்பங்கள், அதாவது அந்த சன் ரேஸ் ஒண்ணும் அப்படி ஒரு அந்த பிரகாரத்தையே வந்து அவ்வளோ பிரகாசமா ஆக்கறது அப்படிங்கிற அந்த இடத்துல நிறைய குருவிந்த மலர்கள் காணப்படுகின்றன. அங்கதான் வந்து அம்பாளை வழிபட்டு கொண்டு மார்த்தாண்ட பைரவர் வீற்றிருக்கிறார். அவருடைய 2 மனைவிகளான சக்ஷுஷ்மதி, சாயா அந்த தேவிகளோட அங்க வாழ்ந்து வருகிறார். அம்பிகையை சதா தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறது பார்க்க போறோம். சித்ரா வாங்கோ. மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணு ஓங்கிருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாயக்கோட்டை அனந்தம் வர்ணமுள்ள கோட்டை, அதற்கிடையில் சூரியனின் விமானம். மாயக்கோட்டை அனந்தம் வர்ணமுள்ள கோட்டை, அதற்கிடையில் சூரியனின் விமானம். பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு, பக்தரே கேள் இன்னும் சோபனம் சோபனம். பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு, பக்தரே கேள் இன்னும் சோபனம் சோபனம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாயக்கோட்டை அனந்தம் வர்ணமுள்ள கோட்டை, அதற்கிடையில் சூரியனின் விமானம். பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு, பக்தரே கேள் இன்னும் சோபனம் சோபனம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார், மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம்.
மாயக்கோட்டை அனந்தம் வர்ணமுள்ள கோட்டை அதற்கிடையில் சூரியனின் விமானம் பகவான் மாதாண்டர் பைரவர் இருப்பு பக்தரே கேளின்னும் சோபனம் சோபனம். பியூட்டி. தேங்க்யூ மேம். சோ சூரிய கோட்டை பார்த்தோம். சோ சூரியனுடைய கோட்டை தாண்டி அடுத்தது என்ன இருக்கும்? சந்திரக்கோட்டை இருக்கும். சோ அந்த சந்திரக்கோட்டை எப்படி இருக்கு அப்படின்னா வெள்ளை வெள்ளேர்னு சந்திரன் ஒளியே என்ன நல்ல வெண்மை. சோ வெள்ளை நிறம் கொண்டு அவ்வளோ ஒரு ஒளி தந்து கொண்டு இருக்கிறது, அமைந்திருக்கு அந்த சந்திரக்கோட்டை. சந்திரன் அதாவது சோமநாதன் அப்படிங்கிற பெயரில் நட்சத்திர தேவிகளுக்கு எல்லாம் நாயகனாக விளங்குகிறான் அந்த சந்திர பகவான். அவரும் அங்க அந்த சந்திரக்கோட்டையில இருந்துண்டு அம்பால வழிபட்டுண்டு அந்த நட்சத்திர தேவிகளோட அங்க வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது சந்திரக்கோட்டை. அதையும் தாண்டி அடுத்த கோட்டை என்னன்னா ஸ்ருங்கார கோட்டை. ஸ்ருங்கார கோட்டையில என்ன இருக்கு அப்படின்னா கடைசி கோட்டை ஸ்ருங்கார கோட்டை அப்படிங்கிறது ஃபுல்லா ஸ்வர்ண ரத்தினங்களால் ஆன சிகரங்கள் அந்த கோட்டையில இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. கோபுரங்கள், அத்தனை கோபுரங்களை கொண்டு இருக்கு அந்த ஸ்ருங்கார கோட்டை. அந்த ஸ்ருங்கார கோட்டையில யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மன்மதன், ரதி, அவா 2 பேரும் சதா சர்வ காலமும் அந்த அம்பாளோட நாமங்களை கூறிண்டு அவளை ஆராதித்துண்டு அந்த கோட்டையில் இருக்கா. சோ இந்த கோட்டையில இந்த கோட்டைய தாண்டி சிந்தாமணி கிரகம் யாரால போக முடியும்னா யார் சித்த சுத்தி அடைஞ்சிருக்காளோ அவளாலதான் இந்த கோட்டையை தாண்டி அந்த பக்குவ நிலையை அடைந்து சிந்தாமணி கிரகத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற. சோ ரொம்ப இத்தனை காவலியும் தாண்டி இத்தனையும் கடந்துதான் நம்ம அந்த அம்பாளை தரிசனம் பண்ண போறோம். சோ இங்கேருந்து தாண்டி நம்ம உள்ள போகும்பொழுது நம்ம கம்ப்ளீட்டா சித்த சுத்தி நம்மளுடைய மனம் எல்லாம் எந்தவித ராகத்வேஷங்கள் எதுவும் இல்லாம ரொம்ப பரிபூர்ண தூய்மையான மனத்தோட தான் நம்ம இந்த கோட்டைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டாலே நம்ம மனம் கம்ப்ளீட்டா தூய்மை ஆயிடும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அம்பாளை சென்று அவளுடைய தரிசனத்தை பார்க்க போறோம். சோ இது எல்லாம் தாண்டினா அடுத்தது நம்மளுக்கு நேரா உள்ள வர்றது சிந்தாமணி கிரகம். ஒரு நிமிஷம். அந்த சிந்தாமணி கிரகத்தை இதெல்லாம் இந்த 25 கோட்டையும் கடந்து வந்தோம்னா அவ்வளோ ஒரு கோலாகலமா அங்க விளங்குவதுதான் சிந்தாமணி கிரகம். சிந்தாமணி கிரகம் சாட்சாத் அந்த அம்பிகையினுடைய வாசஸ்தலம், அவளுடைய இருப்பிடமாக விளங்குகிறது. சோ அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி இந்த கோட்டைக்கும் சிந்தாமணி கிரகத்துக்கும் நடுவுல ஒரு ஏரியா இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா 1000 தாமரைகள் பூத்து குலுங்கும் மகாபத்மாட்டவி அப்படிங்கிற தாமரை காடு அங்க இருக்கு. எல்லாம் தங்க தாமரைகள். தாமரை, அந்த தாமரையோட தண்டே சொல்லுவார் துர்வாசர், எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குமா அந்த தாமரை தண்டே. அப்படின்னா அந்த ஒவ்வொரு தாமரையும் எவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு ஊர் சைஸுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு தாமரையே. அந்த மாதிரி 1000 தாமரைகள் பூத்து குலுங்குகின்றன அந்த மகாபத்மாட்டவியில. சோ அதுதான் நம்மளுக்கு வரும் மகாபத்மாட்டவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா. சோ அந்த எப்படி இங்க டிஸ்கிரைப் பண்றான்னா ஒவ்வொரு தாமரையும் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கான், அவ்வளோ பெருசு. அப்படின்னா பாத்துக்கோங்க, ஒரு அரண்மனைங்கிறது ராஜா அரண்மனை எப்படி இருக்கும், எவ்வளவு ஏக்கர் பெருசு இருக்கும். ஒரு தாமரையே ஒரு அரண்மனை மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட அந்த தாமரை காடு ஃபுல்லா அந்த தாமரை காட்டுல அந்த லோகமாதா மகாமாதாவை வணங்கி கொண்டிருக்கும் அந்த தேவியரை கொண்டு இருக்கிறது அந்த மகாபத்மாட்டவி. இது எல்லாம் இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சுந்தரி மாமி வாங்கோ.
சந்திரபிம்பத்தில் சிருங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம். சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம் சந்திர பிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம். சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம் அப்புறம் தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும். அப்புறந்தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம். விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம் அப்புறம் தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும். விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம். அப்புறந்தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம் சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம் அப்புறந்தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம் சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம் அப்புறந்தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம். சோ 25 கோட்டையும் தாண்டி வந்துட்டோம். பெரிய தாமரை காடு இருக்கு. அந்த தாமரை காடு தாண்டி வந்தோம்னா அங்க ஒரு கதம்ப வனம், அம்பாளுக்கு பிடிச்ச கதம்ப வன புஷ்பங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அதையும் தாண்டி வந்தா உள்ள we are going to have first glimpse of சிந்தாமணி கிரகம். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி இருந்த அந்த ஒரு டைம் வந்தாச்சு. அம்பாளுடைய கிரகத்தை நாம் அடைந்து விட்டோம். கோலாகலமாக விளங்குகிறது அந்த சிந்தாமணி கிரகம். அங்க பார்த்தோம்னா சிந்தாமணி கிரகத்தோட கிழக்குல அம்பாளுடைய பூஜை நிமித்தமாக என்ன இருக்கு அப்படின்னா அர்க்ய பாத்திரம், ஸ்ரீ பாத்திரம், பலி பாத்திரம், ஆச்சமணிய பாத்திரம், தீர்த்த பாத்திரம் அப்படின்னு 5 விதமான பாத்திரங்கள் அங்க அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றா. சங்க பாத்திரம், ஸ்ரீ பாத்திரம், பலி பாத்திரம் அதெல்லாம். சோ அது கிழக்கு பக்கத்துல சிந்தாமணி கிரகத்தோட கிழக்கு பக்கத்துல அம்பாளுடைய 5 பாத்திரங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் கிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவுல பார்த்தோம்னா அந்த சிந்தாமணி கிரகத்தோட அந்த உள்ள போறது இருக்கு இல்லையா, அந்த கிரகத்துக்குள்ள போற அந்த துவார வாயிலோட வலது பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா அம்பாள் மந்திரினி ராஜசியாமலையின் கிரகம் ஒன்று இருக்கிறது. நாம அப்பவே பார்த்தோம் 8வது கோட்டை கிட்ட மந்திரினியுடைய வாசஸ்தானம் அங்க ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சிந்தாமணி கிரக பக்கத்திலேயே அம்பாள் பக்கத்திலேயே இருக்கிறதுக்காக அவளுக்கு அங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னு நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா. அந்த வீடு
இங்கே இருக்கு. அதாவது கிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவுல அந்த சிந்தாமணி கிரகம், அதோட வாயிலோட வலது பக்கத்துல மந்திரினியுடைய கிரகம் அமைந்திருக்கு. அதே மாதிரி இடது பக்கத்துல பார்த்தோம்னா மகா வாராகியினுடைய கிரகம் அமைக்க பெற்றிருக்கு. சோ அவ 2 பேரும் எப்பவுமே அம்பிகை பக்கத்திலேயே இருந்து அம்பாளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பார்க்க போறோம் இப்போ. வார்த்திக வாங்கோ. அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் மகங்கள் 3 பத்ம அட்டவியிலே. அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே. நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவி என் கிரகம். இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவியின் கிருகம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் மகங்கள் 3 பத்ம அட்டவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவி என் கிரகம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவியின் கிரகம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். ஞான ரத்தினத்தாலே மகுடம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். ஞான ரத்தினத்தாலே மகுடம். ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிரகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிருகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிரகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிருகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவியின் கிரகம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிருகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவியின் கிருகம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினியின் கிருகம் வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ சிந்தாமணி கிரகம், அதனுடைய வாயிலுக்கு வந்துட்டோம். அவளுடைய அந்த பாத்திரங்கள், அர்க்கிய பாத்திரங்கள்லாம் அங்க இருக்கு. அப்புறம் அந்த துவாரம் உள்ள போற அந்த என்ட்ரன்ஸ் உடைய இடது பக்கமும் வலது பக்கமும் மந்திரினியுடைய கிரகம் வாராகியனுடைய கிரகம் இருக்கு. இப்போ தென்கிழக்கு பக்கத்துல பார்த்தோம்னா அந்த சிந்தாமணி கிரகத்தோட தென்கிழக்கு பக்கத்துல அந்த அம்பாள் தோன்றிய ஞான வடிவாகிய சிதக்னி குண்டம் அப்படின்ற அந்த ஒரு ஹோமகுண்டம் அங்க அவ்வளோ ஒளியோட தேஜோமயமா கொழுந்து விட்டு ஜொலித்துண்டு இருக்கு. அங்கதான் லலிதாம்பிகை ஆவிர்பவித்த அந்த இடம். சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா
அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே நம்மளுக்கு வரும். 2வது லைனே நம்மளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல சிதக்னி குண்ட சம்பூதா. சிதக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்பவித்தவள் அந்த அம்பிகை. எதுக்காக ஆவிர்பவிச்சா? தேவ காரிய சமுத்தியதா, அதாவது தேவர்களுடைய காரியத்தை நிறைவேற்ற. தேவர்களுக்கு என்ன காரியமானோம்? பண்டாசுரனை அழிக்கும் அந்த காரியம். அதுக்காக தானே அம்பாள் அவதாரம் எடுத்து வந்தா. சோ அந்த அவ ஆவிர்பவிச்ச அந்த சிதக்னி குண்டம்ங்கிறது வந்து தென்கிழக்கு பக்கத்துல அங்க இருக்கு. அவ்வளோ ஜோரா கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு ஜுவாலை, பெரிய ஜுவாலை இருக்கு அந்த இடத்துல. தென்மேற்குல பார்த்தோம்னா அம்பாளுடைய ரதமான சக்கரராஜ ரதம் அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. சோ அம்பாளுடைய ஆத்த சுத்தி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம். மந்திரினி வாராகி இது, அப்புறம் சிதக்னி குண்டம், இப்போ அம்பாளுடைய ரதம். அதாவது எந்த நேரமும், ஏன்னா அசுரர்களுடைய பலம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதாவது பகைவர்களுடைய பலம் தெரியாது. எப்பவுமே இவோ நாட்டை ஆளும் இல்ல, உலகை ஆளும் ஈஸ்வரி இல்லையா? சோ எப்பவுமே அவளுடைய அந்த செக்யூரிட்டியும் ஆகட்டும், அவளுடைய அந்த ரதங்கள், ஆயுதங்கள் எல்லாமே எப்பவுமே ரெடியா இருக்கும் அந்த மாதிரி. சோ அதனால சக்கரராஜ ரதம் அங்க தென்மேற்கு பக்கத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. வடமேற்கு பக்கத்துல மந்திரினியுடைய கேய சக்கர ரதம் இருக்கு. வடகிழக்கு பக்கத்துல தண்டினியுடைய கிரிச்சக்கர ரதம். தண்டினிங்கிறது வாராகி, வாராகியுடைய கிரிச்சக்கர ரதம் நிக்கிறது. இதுக்கு எல்லாம் நடுவுல ஸ்ரீபுரத்தோடைய மைய பகுதியில அம்பாளுடைய இல்லமான சிந்தாமணி கிரகம் அமைந்திருக்கு. சோ அந்த கிரகத்தை சுத்தி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ நடுவுல என்ன இருக்கு? அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம். அந்த கிரகம், அந்த அரண்மனையோடைய சுவராகட்டும், அந்த அரண்மனையுடைய கூரைகளாகட்டும், எல்லாமே அந்த சிந்தாமணி கற்களால் புல்ல செதுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த சிந்தாமணி கற்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, நினைத்ததை எல்லாம் கொடுக்கும் அந்த பவர் இருக்கு சிந்தாமணி கற்களுக்கு. சோ அந்த கிரகமே வந்து முழுக்க முழுக்க சிந்தாமணி கற்களால கட்டியிருக்குன்னா, அங்க போய் நம்ம மனசுல ஏதாவது நினைச்சோம்னா உடனே அதை நிறைவேற்றும் தன்மை கொண்டது அந்த கிரகம். சோ அங்கேயே நம்மளுக்கு நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற போறது. அப்புறம் அம்பாள் கிட்ட போகும்போது என்னத்த கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளை பார்த்து சந்தோஷப்பட்டு பரவசப்படுறதுதான் நம்மளுக்கு பாக்கி. சோ அங்க வந்து அந்த சிந்தாமணி கிரகத்துல 3 கோபுரங்கள் இருக்கு. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிற ஆசை, செயல், ஞானம் வடிவமாக 3 கோபுரங்கள் அங்க காணப்படுகின்றன. அதுக்கப்புறம் வந்து 4 திசைகளுக்கு, அதாவது பூர்வ, பশ্চিম, உத்தர், தக்ஷின், 4 கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசைகளுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் வந்து தேவர்கள் என 4 வேதங்களும் 4 வாயில்களாக இருக்கிறது. சோ அந்த அந்த கிரகத்துக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு, 4 பக்கமும். அந்த 4 என்ட்ரன்ஸும் என்னன்னா 4 வேதங்கள் அப்படிங்கிற. சோ அவ்வளோ அழகா அமைக்கப்பட்டிருக்கு அந்த சிந்தாமணி கிரகம். கிரகத்தை சுத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்ப கிரகத்துடைய அந்த துவாரம், உள்ள போற அந்த என்ட்ரன்ஸ், 4 என்ட்ரன்ஸ் இருக்கு 4 டைரக்ஷன்லயும். அந்த 4ம் 4 வேதங்களை குறிப்பிடுவதாக இருக்கு. சோ ஸ்ரீநகர வர்ணனை நம்மளுக்கு இதோட முடியறது. இப்போ கிரகத்துக்குள்ள நம்ம போறோம். ஃபைனல் பார்ட், ஸ்ரீசக்கர மண்டபத்தை பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆனந்தி சௌந்தரராஜன் மாமி. அக்னி முடுக்கிலே அக்னி குண்டம், அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நீ முடுக்கிலே அக்னி குண்டம், அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர், நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர், நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். அக்னி முடுக்கிலே அக்னி குண்டம், அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர்.
நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். அக்கினி முடுக்கிலே அக்கினி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். அக்கினி முடுக்கிலே அக்கினி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். அக்கினி முடுக்கிலே அக்கினி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். ஓகே, தேங்க்யூ. அவளுடைய வீட்டுக்குள்ள போயிட்டோம். 4 துவாரங்கள், 4 என்ட்ரன்ஸும் 4 வேதங்கள். சோ அந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம உள்ள போறோம். அந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம போறோம் இல்லையா, அந்த போற அந்த பாதை ஃபுல்லா அந்த செவத்துல முழுக்க முழுக்க அத்தனை சக்திகள் நிறைந்து இருக்கின்றனர். ஒவ்வொரு இதுலயும் வந்து அத்தனை சக்திகள் நிறைந்து இருக்கின்றனர். இதையெல்லாம் தாண்டி நம்ம உள்ள போனோம்னா என்ன இருக்கு அப்படின்னா, அம்பாளுடைய அந்த ஸ்ரீசக்கர பீடம் உள்ள கோலாகலமாக நடுவுல பிரம்மாண்ட ஸ்ரீசக்கர பீடம் அமைந்திருக்கிறது. அந்த ஸ்ரீசக்கர பீடம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கு. அது பார்த்தோம்னா 9 தட்டுக்கள் கொண்டதா இருக்கு. ஒவ்வொரு 9 ஆவரணங்கள் லேயர்ஸ் இருக்கு. சோ ஒரு லேயர்லயும் பார்த்தோம்னா அமைப்பு, அதுதான் நம்ம வந்து கட்கமாலா ஸ்தோத்திரத்துல நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு லேயர்லயும் அத்தனை யோகினிகள் சக்திகள் எல்லாம் நிறைந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பேர் இருக்கு. அதற்கு ஒரு தலைவியின் பெயர் இருக்கா, அண்ட் யார் யார் யோகினிகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சோ முதல் லேயர்லயே வந்து 3 அடுக்கு லேயர், ஃபர்ஸ்ட் லேயரே பார்த்தோம்னா 3 அடுக்கு லேயர் இருக்கு. அந்த மாதிரி 9 லேயருக்கு தாண்டி அந்த மேல 9வது லேயர்ங்கிறது ஒரு பிந்து ஸ்தானம், ஒரு டாட். அந்த இடம் வரைக்கும் நம்ம இப்போ அந்த ஏறி போறோம். அந்த 9வது இடத்துலதான் லலிதாம்பிகை இருக்கா. சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து திரிகோணம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு 8வது இதுவா இருக்கு. ஒவ்வொரு கோணத்திலையும் வந்து நிறைய யோகினிகள் இருக்கா. தலைகீழ வரால இவ எல்லா இதுவும் இங்க கொடுக்கல, நேரா 8வது ஆவரணத்துக்கு போயிட்டா. இங்க ஒரு இதுவா நம்மளுக்கு பார்த்துட்டு வருவோம் இல்லையா கட்கமாலால, இங்க நேரா அந்த 1 2 3 4 போய் 8வது ஆவரணத்துல பார்த்தோம்னா திரிகோணமா இருக்கா. அதிரகசிய யோகினிகளாக மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி, இவா 3 பேரும் திரிகோணத்துல ஒவ்வொரு கோணத்திலையும் வாசம் செய்கிறார்கள். சர்வ சித்தி பிரதம் அப்படின்னு அந்த சக்கரத்தோடைய பெயர். அதனுடைய தலைவி திரிபுராம்பா சக்கரேஸ்வரி ஆவாள். இது 8வது ஆவரணம். நேரா 8வதுக்கு போயிட்டா இவா. கட்கமாலா ஸ்லோகம் நம்ம அடுத்த வாரம் ஒரு வாட்டி சொல்லிடலாம், சொல்லிட்டு பலஸ்ருதிய பார்க்கலாம். சோ இந்த முக்கோணம் அந்த 8வது ஆவரணத்துக்கு வெளியில பார்த்தோம்னா 4 புறங்களிலும்
பாணினி, சாப்பினி, பாசினி, அங்குஷினி அப்படின்ற அந்த 4 சக்திகள் அம்பாளுடைய, லலிதா தேவியுடைய ஆயுதங்களான புஷ்பபானம், கரும்புவில், பாசம், அங்குசம் இதனுடைய அதிதேவதைகளாக ஆயுத சக்திகளாக அங்க இருக்கா. பாணினி, சாப்பினி, பாசினி, அங்குஷினி அப்படின்னு. சோ அந்த முக்கோணத்தினுடைய அந்த 3 கோடுகளிலும் காமேசி, பகமாலினி, நித்யக்லின்னா, வேருண்டா, வன்ஹிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, ஸ்வரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா இந்த நித்யா தேவிகள் எல்லாரும் அங்க வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு அத டீட்டெயில்டா ஒவ்வொரு ஆவரணமா சொல்லாம ஒரு முக்கியமான அந்த இதெல்லாம் மட்டும் சொல்லி ஒரு ஸ்லோகமா போட்டுட்டா இதுல. ஓகே. அலமேலு மாமி வாங்கோ. சிந்தாமணி கிரகத்தின் நடு மத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். சிந்தாமணி கிருகத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். சிந்தாமணி கிரகத்தின் நடு மத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். சிந்தாமணி கிரகத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி. ஐமூறு தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 மூலம் வீதி. கைமூழத்திற்கு 20 மூழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். கைமூலத்துக்கு 20 முழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி. கைமூழத்திற்கு 20 மூழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 மூலம் வீதி. கைமூலத்துக்கு 20 முழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். சிந்தாமணி கிரகத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 மூலம் வீதி. கைமூலத்திற்கு 20 முழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். சிந்தாமணி கிரகத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல். ஐமூன்று தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 மூலம் வீதி. கைமூலத்துக்கு 20 முழ உயரம் தட்டு கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். ஓகே. சோ ஐமூன்று தட்டுகள், அதாவது 5 5 3 8 8 தட்டு 8 ஆவரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா எவ்வளவு சொல்ற 1600 முழம் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஒரு நம்ம இப்ப பாக்குற அந்த மேரு நம்ம சுவாமிக்கு முன்னாடி பாக்குறோமே கோவில் எல்லாம், அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு 3D இதுவா நம்மளுக்கு காமிக்கிறா, இப்படி இருக்கும் கோபுரம் அப்படின்னு, மேரு இது இப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அவ்வளோ பிரம்மாண்டம் ஒண்ணு ஒண்ணும்
ஒரு தட்டுக்கும் நடுவுலயே 70 முழம் உயரம் ஒரு தட்டும் அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசு இருக்கும். சோ இது ஸ்ரீ சக்கரத்தோட மேலாட ஒரு அமைப்பு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 8 ஆவரணத்தையும் தாண்டி மேல அந்த திரிகோணத்தோட நடுவுல மைய புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் 9வது ஆவரணமான பிந்து பீடம் அப்படிங்கிறது. சர்வானந்தமய சக்கரமாக இருக்கும் அந்த பீடத்துலதான் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி சக்கரேஸ்வரியா அங்க விளங்கி இருக்கா. பராபர ரகசிய யோகினியாக அருள் பொழிகின்றாள் அந்த பிந்துஸ்தானத்தில் இருந்து. அங்கதான் நம்ம அம்பாளை தரிசனம் பண்ண போறோம். இப்போ அங்க பார்த்தோம்னா 4 பக்கமும் அங்க படிகள் அமைஞ்சிருக்கு. மகாபீடம், ஸ்ரீபீடம், வித்யாபீடம், காமகோட்டி பீடம், ஆனந்த பீடம் அப்படின்னெல்லாம் அழைக்கப்படும். அதுதான் ஸ்ரீநகரத்தோடைய நடுவுல அமைந்திருக்கும் சர்வானந்தமய சக்கரமாகிய பிந்து பீடம். அந்த பிந்து பீடத்துல பஞ்ச பிரம்மாசனம் அப்படின்னு ஒரு கட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த கட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கட்டிலோட 4 கால்களாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் 4 பேரும் இருக்கா. படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா, காக்கும் தொழிலை செய்யும் விஷ்ணு, அழிக்கும் தொழிலை செய்யும் ருத்ரன், மறைக்கும் தொழிலை செய்யும் மகேஸ்வரன். இவா 4 பேரும் 4 கால்களாக அமைந்திருக்கு அந்த கட்டிலுக்கு. அதுல மேல அந்த பலகையா விளங்குபவர் ஞானத்தை அருளும், அதாவது நம்மளுக்கெல்லாம் அனுகிரகத்தை அருளும் சதாசிவன் பலகையாக இருக்கா. சோ பஞ்ச பிரம்ம மூர்த்திகளால் ஆன அந்த மஞ்சம் அங்க இருக்கு அப்படின்றார். சோ பஞ்ச பிரம்மாசனமாகிய அந்த கட்டில் திரஸ்கரிணி அப்படிங்கிற ஒரு கருப்பு திரை, அதாவது ஒரு மாயத்திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம். கீதா வைத்தியநாதன் மாமி. தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி, தட்டுதோறும் சக்திகள் இருக்காள். தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி, தட்டுதோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கு புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கு பூரத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி, தட்டுதோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கு புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி, தட்டுதோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கு பூரத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். வட்டமான இந்த பீடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால். வட்டமான இந்த பீடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால். வட்டமான இந்த பீடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால். வட்டமா இந்த இடத்தில் ஈசர் பிரம்மர் மாலவருத்திரர் கட்டிலின் கால். கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். வட்டமான இந்த பீடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால். கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். வட்டமான இந்த இடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால். கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசான தலையணை சோபனம் சோபனம்.
தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி தட்டுதோறும் சக்திகள் இருக்கால் திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கப்புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம் வட்டமான இந்த இடத்தில் ஈச பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால் கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசனா தலையணை சோபனம் சோபனம். எனக்கு தலையணை ஈசானந்தலயனை சோபனம் சோபனம். ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். தட்டுத்தோறும் இது போல் உயரம் வீதி. ஆமே, what is this? தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி. தட்டுதோறும் இது போல் உயரம் வீதி தட்டுதோறும் சக்திகள் இருக்கால் திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கப்புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம் வட்டமான இந்த இடத்தில் ஈச பிரம்மா மாலவருத்திரர் கட்டிலின் கால் கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய் ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். ஓகேவா? சோ பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா, அதுதான் நம்ம பாக்குறோம். பஞ்ச பிரம்மமூர்த்திகளால் ஆன அந்த மஞ்சம் அங்க இருக்கு. அதுலதான் அவ 2 பேரும் வீற்றிருக்கிறார். சோ அந்த திரஸ்கரிணி அப்படிங்கிற மாயத்திரை அங்க ஒண்ணு இருக்கு. அந்த திரையால் மறைக்கப்பட்டிருக்கு அந்த பஞ்ச பிரம்மாசன கட்டில். அந்த கட்டிலோட கிழக்குல 36 தத்துவங்களை உணர்த்தும் 36 படிகள் அமைந்துள்ளன அப்படிங்கிற. அந்த கட்டிலே ஒரு ஹம்சம் மாதிரி இருக்கு. ஹம்சம்னா என்ன? ஸ்வான், அன்னபக்ஷி மாதிரி இருக்கு அந்த கட்டில். அந்த கட்டில் கீழே அந்த அம்பாளுடைய திருவடிகளை தாங்கும் ஒரு பீடமும் ஒன்று இருக்கிறது. அந்த மஞ்சத்துல பார்த்தோம்னா தலைக்கு 2 தலையணைகள், கால்களுக்கு ஒரு தலையணை அப்படின்ற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. அந்த அம்பாள் செம்மேனி கொண்டவளுடைய விருப்பப்படி அங்க ஒரு சிவப்பு பட்டு விரிப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டில் மேல நல்ல சிவப்பு கம்பளம் மெத்துன்னு இருக்கு. அந்த இதுல சொல்லுவா துர்வாசர், அதாவது அன்னபக்ஷியனுடைய இறகு அதனால செய்யப்பட்ட அந்த ஒரு விரிப்பு, மேல் விரிப்பு அவ்வளோ சாஃப்டா இருக்குமா அந்த உட்கார்ற அந்த இடம். கட்டில் மேல அந்த விரிப்பு, சிவப்பு கம்பளம்ல விரிப்பு, அது மேலதான் அந்த அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மஞ்சத்து மேல யார் இருக்கா? முதல்ல அம்பாள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாளா? இல்ல. கட்டிலம் காளையாக கோடி மன்மதர்களை விஞ்சும் ஆண் அழகனாக மகா காமேஸ்வரன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அவருடைய இடது தொடையில் பேரழகு பெட்டகம், அவ்வளவு செக்கச்சவேர்னு பூரிப்போட மகா காமேஸ்வரியான ஸ்ரீ லலிதாம்பிகை வீற்றிருக்கிறாள். அவள் காமேஸ்வரருடைய இடது மடியில். இவ்வளோ நாள் நம்ம இருந்து காத்துருந்த அந்த தருணம், அம்பாளுடைய தரிசனம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். காமேஸ்வரர் இருக்கார். காமேஸ்வரருடைய இடது மடியில சாட்சாத் இந்த உலகத்தின் அரசி, ராஜநாயகி, ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அந்த லலிதாம்பிகை மகா திரிபுர சுந்தரி வீற்றிருக்கிறாள். அவளை பார்த்து சாஷ்டாங்கமா முதல்ல நம்ம மனசார நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த தம்பதியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவில்ல அழகுல, அவ்வளோ அழகு மட்டும் இல்ல, 2 பேருடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாமே அப்படிதான். இப்பேற்பட்ட அழகழகான பூமாலை, அழகிய ஆபரணங்கள், செம்பட்டாடைகள் எல்லாம் போட்டுண்டு இவ அழகா அவர் அழகா அப்படிங்கிற அளவுக்கு போட்டி போட்டுண்டு 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்கா பாக்கறதுக்கு. 2 பேருடைய கருணை, காதல் எல்லாம் பொங்கி வழியும் அந்த 3 கண்கள் 2 பேருக்குமே. அதை தவிர பாசம், அங்குசம், கரும்புவில் மலர் கணைகள் ஏந்திய 4 அழகிய திருக்கரங்கள் 2 பேருக்கும். அவ்வளவு பேரழகு கொப்பளிக்கும்
செக்கச் சிவந்த மேனி 2 பேருக்கும். சிருங்கார ரசத்தின் அடையாளமாக சிவப்பு நிற பட்டாடை அணிந்து இருக்கா. 2 பேரும் தலையில சிரசில பிறை, சந்திர பிறை, சந்திரக்கலை சூடி இருக்கா. பார்க்க அவ்வளோ யவ்வனத்தோட இருக்கா. 16 வயது கொண்டவர்கள் மாதிரிதான் அவ்வளோ யவ்வனத்தோட இருக்கா. பார்க்க அங்க காமேஸ்வரனும் மகா காமேஸ்வரியும். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதுக்கு மேல போறதுக்கே மனசு வரல, அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். நிஜமா மாமி, அவ்வளவு அற்புதமா சொல்றேன். மெய் சிலிர்த்து அப்படியே கையெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப அற்புதமா அம்பாள்கிட்ட கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கே நான் வரல, இப்ப பாடுறதுன்னா அப்படியே அங்கேயே ஸ்டக்கப் ஆயிட்டேன், வரமாட்டேங்குது. சந்திரமாமி வாங்க. மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி கமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். சந்திரமாமி. மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி காமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி காமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி காமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். நாதர் காமேஸ்வர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். நாதர் காமேஸ்வர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். மஞ்சத்தின் மேல் அம்ச தூளி காமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளி காமெத்தையும் வட்ட இருபுறம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். மகா காமேஸ்வர் காமேஸ்வரி. காமேஸ்வரிடம் அந்த மகா சாரி மேம், அந்த லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம், கட் ஆயிடுது எனக்கு வாய்ஸ். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். ஓகே மேம், தேங்க்யூ.
சோ அந்த மகா காமேஸ்வரரிடம் அந்த காமேஸ்வரி இருக்கிறாள், காமேஸ்வரியிடம் காமேஸ்வரர் இருக்கிறார். அவ்வளவு சிருங்கார ரசம் பொங்கும், அலங்காரங்கள் விளங்க அந்த அம்மையும் அப்பனும் எப்பொழுதும் அன்பை பொழிந்து கொண்டு காமேஸ்வர காமேஸ்வரியாக பிரகாசித்துண்டு அகில அண்டங்கள் எல்லாம் தங்களுடைய அருளாட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து. சோ 2 பேருக்கும் ஒன்று சேர்ந்தாற்போல் முழுமையாக அவர்களிடம் நாம் சரணடைவோம். நம்மளை அப்படியே ஏற்கனவே நம்ம இத்தனை கோட்டைகளையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள வரும் பொழுதே மனசுத்தி, அங்க சுத்தி, சித்த சுத்தி எல்லாம் ஆயிடுறது. பியோர் மைண்டோட நம்ம உள்ள போறோம். நேரா அவளை பார்த்த உடனே, ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமும் சிந்தாமணி கிரகத்தை என்டர் பண்ணும் பொழுதே மனசுல நினைச்சது எல்லாமும் நடந்து முடிஞ்சுடுத்து. வேற என்ன வேண்டும்? இனிமே பாக்கி இருக்கிறது அவளுடைய தரிசனம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கிட்ட போறோம். அவளை பார்க்கறோம். மனசு நம்மளுக்கு பிளாங்கா இருக்கு. எதுவுமே கேட்க தோணல. வெறும் அந்த அம்மையப்பனுடைய தரிசனம் மட்டுமே போறோம். என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். இந்த இடத்திலேயே பர்மனண்டா நான் உங்க கூடயே உங்களுக்கு சேவை செஞ்சுண்டு இந்த மேருமலையில ஒரு சின்ன ஒரு மணல் துண்டா நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு முழுமையா அவள்கிட்ட சரணடைஞ்சு வேண்டி நமஸ்காரம் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகே, இன்னும் ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம். மைத்திலி மாமி. இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டம்மனை வலது கன்னத்தை மொத்தமிட்டு கொண்டு. இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டமனை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு. விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து. விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து. இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டம்மனை வலது கன்னத்தை மொத்தமிட்டு கொண்டு. விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து. இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டமனை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு. விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து. அஞ்சாதீர் என பக்தர் கபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து. அஞ்சாதி என பக்தர் கபயம் பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து. அந்த இடம் கொஞ்சம் அஞ்சாதீர் என பக்தர் கபயம் பிரதானம் செய்து. அஞ்சாதி என பக்தர் கபய பிரதானம் அஞ்சாதீர் என பக்தர் அஞ்சாதி என பக்தர் அபய பிரதானம் செய்து. அபய பிரதானம் செய்து அஞ்சாதீர் என பக்தர் கபய பிரதானம் செய்து. அஞ்சாதி என பக்தர் கபய பிரதானம் செய்து. கொஞ்சம் அந்த இடம் அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து. அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து. இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம். இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம். இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டமனை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு. விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து. அஞ்சாதீரென பக்தர் கபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து. இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம்.
இடது தூடை மேல் சுவாமி வைத்துக் கொண்டமனை வலது கண்ணத்தை முத்தமிட்டு கொண்டு விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாது என பக்தர் கபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம். So, ஏதோ அவளுடைய கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். ஆமா காமேஸ்வரர் காமேஸ்வரியும் அங்க இருந்துண்டு இந்த எல்லா லோகத்தையும் ஆட்சி செஞ்சுண்டு பக்தர்களுக்கும் எத்தனை ஜீவராசிகளுக்கும் அருள் பாலிச்சுருக்கா. அவளுக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் தூங்குறோம் எழுந்துக்கிறோம், அவளுக்கு சதா சர்வ காலமும் தன்னுடைய குழந்தைகள் மேல்தான் அவ்வளவு ஆசை, அவ்வளவு கருணை. தூக்கமா அப்படின்னு கண்ணை இமைக்க கூட நேரம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு எல்லாரையும் எப்பவுமே ரட்சிச்சுட்டு இருக்கா. எல்லார் மேலேயும் அன்பு, பகைவர்கள் மேலேயும் அன்பு, அவளுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறா. எப்பேற்பட்டவோ இந்த உலகத்துல அவோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவளுடைய மகிமை பலஸ்ருதி எல்லாம் வரும். அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுக்கு மேல எனக்கு சொல்லறதுக்கு வரல. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார். மண்டபத்தின் இடையில் சிவலோகம், பிரம்மதேவருடைய சத்திய லோகமும் பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாயக்கோட்டை அனந்தம் வர்ணமுள்ள கோட்டை, அதற்கிடையில் சூரியனின் விமானம். பகவான் மார்த்தாண்ட பைரவர் இருப்பு, பக்தரே கேளின்னும் சோபனம் சோபனம். சந்திர பிம்பத்தில் சிங்கரமாகவே சரியாக 25 கோட்டையும், சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம். அப்புறம் தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும். விப்ரனே அதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் சோபனம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் மகங்கள் 3 பத்ம அடவியிலே. இதற்கு நடுவில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதா தேவி என் கிரகம். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்தினத்தாலே மகுடம். வலப்புறத்திலே மந்திரினி என் கிரகம், வாராகி கிடப்புறம் சோபனம் சோபனம். அக்னி முடுக்கிலே அக்னி குண்டம், அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர், நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர். இந்த நடுவிலே சக்திகளின் கிரகம், சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர், சுற்றிலும் தீபங்கள் சோபனம் சோபனம். சிந்தாமணி கிரகத்தின் நடு மத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜ வென்ற பீடத்தின் மேல் 5 தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி. கைமோழத்திற்கு 20 முழ உயரம் தட்டு, கடலை குடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம். தட்டு தோறும் இது போல் உயரம் வீதி, தட்டு தோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்திற்கு புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். வட்டமான இந்த இடத்தில் ஈசர் பிரம்மா மாலவர் ருத்திரர் கட்டிலின் கால். கட்டிற்பலகை சிவன் சதா சிவன் பாய், ஈசானன் தலையணை சோபனம் சோபனம். மஞ்சத்தின் மேல் ஹம்ச துளிகா மெத்தையும், வட்ட இருபுறம் தலையணையும்.
மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலலலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம். இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டம்மனை வலது கன்னத்தை மொத்தமிட்டு கொண்டு விடை மேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதியிட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாதீர் என பக்தர் கபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து இந்த படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம். அழகான அம்பாள் தரிசனம் இன்னைக்கு ஆடி செவ்வாய் கிடைக்க பெற்றது நம்ம எல்லாருக்கும். அடுத்தது நம்மளுக்கு பலஸ்ருதி எல்லாம் வரும். இந்த லலிதாம்பாள் சோபனத்தை பக்தியோட நம்ம படிச்சா எப்பேற்பட்ட அருள் அவள்கிட்ட நம்மளுக்கெல்லாம் மழையா பொழியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. மங்களம் பாடிடுவோம். முடியறதேன்னு இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப அப்படியே அதுவே தொண்டையை அடைக்கிறது. ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்கோமா, அது அப்படி ஒரு ஜேர்னியா இருந்தது. அந்த அம்பாளை அவளுடைய சண்டையெல்லாம் நம்ம அங்கேயே போர்க்களத்துல ஒரு ஓரமா இருந்து எப்படியெல்லாம் அவ சண்டை போட்டா, எப்படியெல்லாம் அந்த சக்தி சேனையை திரட்டினா, எல்லாத்தையும் இருந்து அங்கேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அவளுடைய கிரகத்துக்கும் போய் அவளையும் அந்த ஸ்ரீசக்கர ராஜத்துல அந்த பிந்துஸ்தானத்துல தரிசனமும் பண்ணி இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில அப்படிங்கிற அளவுக்கு போயிடுத்து. இப்போ மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் லலிதா லலிதான்னு தான் வருது வாயில, வேற எதுவுமே வரமாட்டேங்குது. எங்களை இவ்வளவு தூரத்துக்கு அழிச்சுன்னு போனதே நீங்க தான். உங்க மூலமா தான் நாங்க பார்த்தேன். ப்ரிஃபரபிளி நான் பார்த்தேன். அந்த ரொம்ப ரொம்ப அது வார்த்தை வரல, அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். லதாவோட புண்ணியத்துல லலிதா தேவியோட கிரகத்தை 2 தடவை பார்த்தாச்சுங்க. ஐயே அப்பா.